ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்ப நம்ம சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, Zohoல இருந்து 2 ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியர். இது ஃப்ரீக்வென்ட்டாவே இந்த ரெக்யர்மென்ட் வந்திருக்கும். இப்போ புதுசா இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசுவல் டிசைனருக்கான ரெக்யர்மென்ட் போட்டிருக்காங்க. ஸோ இத பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 2024 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க Zohoல போணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். ஓகே. Zohoல எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல நெறைய ரெக்யர்மென்ட் வந்துட்டு இருக்கு. 2 டேஸ் பேக் கூட ஜாவால ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ரோலுக்கு போட்டிருந்தாங்க. அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள்லயே வந்து அது அப்ளை பண்றதுக்கானது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ, அதனால அதையும் சேர்த்து போடலான்னு இருந்தேன். இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிங்க் வந்து டீஆக்டிவேட் ஆயிருச்சு. சரி, இப்ப இந்த 2 ரெக்யர்மென்ட்ட பார்க்கலாம் வாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க எந்த கோடிங் நாலேட்ஜும் தேவையில்ல. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கு. நெட்வொர்க்கிங்ல நீங்க வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து யுஐ, யுஎக்ஸ் டிசைனர்ன்னு ஒண்ணு கேட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா, விசுவல் டிசைனர்ன்ற ஒரு ரெக்யர்மென்ட். ஓகே. இதே இல்லாம நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஆகணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. அத பத்தின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜுக்குள்ள போகும். ஓகே. இதுல வி ஆர் ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு Zohoட லோகோ போட்டு குடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியர்ஸ். ஓகே. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பி தி ஃபேஸ் ஆஃப் Zoho வித் ப்ராஸ்பெக்ட்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ். ஓகேவா? நீங்க டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியர் அப்படின்னாவே என்னன்னா, அவங்களோட ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸ்க்கு கஸ்டமர் கூட இன்டராக்ட் பண்ற மாரி இருக்கும். இது வந்து நீங்க வாய்ஸ், இமெயில், சாட் பேஸ்ட் சப்போர்ட்டாவும் இருக்கலாம் அப்படின்றது குடுத்துருக்காங்க. டயக்னைஸ் அண்ட் சால்வ் அப்ளிகேஷன் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணணும். ஹேண்டில் ப்ராடக்ட் டெமோஸ், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ட்ரெய்னிங்லாம் ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும் அப்படின்றது. ஒர்க் லொகேஷன் குடுத்துருக்காங்க. சென்னையில தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நோட்டுன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க பாருங்க. அதுல ஷுட் பி willing to work in night shift and rotational shift with rotational leavesல இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லீவ்ஸ் அதுக்கேத்த மாதிரி ரொட்டேஷனலா வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Only the shortlisted candidates will be notified of the further rounds. அதாவது இதுல நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வரும். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருப்பீங்க, நான் வந்து மேம் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து வரல அப்படின்ற கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மெயில் போயிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அப்படி வரல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்க. ஓகே. இதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா, the last date for registration is 3rd June 2024. இன்னும் 3 days தான். இன்னைக்கு வந்து 1st ஜூனு. இப்பவே பாக்குறவங்க முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஜெண்டர்ன்றதை கொடுத்துருக்கோங்க. மெயிலா, ஃபீமேலா, அதர்ஸ்ன்றது நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்க அப்படின்னா அதர்ஸ்ன்றதை கொடுத்துங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. கரண்ட் லொகேஷன் எங்க இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து எந்த இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஆஸ்டிக் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுல நீங்க கம்பல்சரி உங்களோடத ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். நேம் ஆஃப் ஸ்கூல் எங்கன்றத கொடுத்துருங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரண்ட் எம்ப்ளாயர் என்னன்றத கொடுங்க. அதர்வைஸ் நாட் அப்ளிகபிள் NA அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ஃபுல்லா அடிச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா ஃப்ரெஷர்ன்றத கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. டெஸ்டினேஷன் கொடுத்துக்கோங்க. அதாவது ஒர்க் பண்றவங்க உங்களோட டெஸ்டினேஷன் கொடுங்க. இது எல்லாமே ஒர்க் பண்றது உங்களுக்கு தான். கரண்ட் சிடிசி, எக்ஸ்பெக்டட் எவ்வளோ, நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ அப்படின்றது ஸ்கில் செட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்லேயே வந்து நிறையா இருக்கு. ஸோ அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் சப்போர்ட்டா, இல்லை என் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட்டா, இல்லை ப்ராடக்ட் சப்போர்ட்டா, கஸ்டமரா அப்படின்றது. அதாவது நீங்கள் எதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷரா இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹாவ் யூ அட்டெண்டட் அண்ட் இன்டர்வியூ வித் அஸ் இன் த லாஸ்ட் 6 months? இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது 6 months முன்னாடி ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க.
கண்டிப்பா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னாவே நைட் ஷிஃப்ட் இருக்கும். வில்லிங் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட்ல எஸ் குடுங்க. அப்படின்னா தான் உங்களோடது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். உங்களோட ரெஸ்யூம வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனோனே மெயில் வந்துரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, விசுவல் டிசைனர் ரெக்யர்மென்ட். ஓகே. இந்த மாரி ரெக்யர்மென்ட்ஸ்லாம் Zoho இல்லாம நெறைய கம்பெனிஸ்லாம் இப்ப போட்டுட்டே இருக்காங்க. ரீசென்ட் டேஸ்ல ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மென்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கணும், இல்ல பைத்தான் டெவலப்பர்களுக்கு நெறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இப்ப ரீசெண்டா கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர்களுக்கு ஃப்ரெஷருக்கு நெறையவே ஓப்பனிங். இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நெறைய இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுக்கு நீங்க இப்பதான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இல்லன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் சாஃப்ட்வேர்ல இந்த மாரி போணும்னு நெனைக்கிறேன். ஈஸியா லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னா, பைத்தான் நீங்க சூஸ் பண்ணிட்டு அ கத்துக்கலாம். அதுக்காகவே நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. இங்க பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ ஆம் இது எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதுல நீங்க ஏடபிள்யூஎஸோ இல்ல அசூரோ எடுத்து நீங்க கத்துக்கிட்டு, அதுக்குமே நீங்க அ வேலைக்கு போகலாம். ஏன்னா, அதுக்கு நெறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. இத பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா, என்னோட நம்பர் குடுத்துருக்கேன். இதுக்கு நீங்க கால் பண்ணலாம். ஓகே. இப்ப வாங்க விஷுவல் டிசைனர் பத்தி பார்க்கலாம். ஓகே. இதுவுமே ஜாப் லொகேஷன் வந்து சென்னை தான் குடுத்துருக்காங்க. டிசைர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. வி ஆர் லுக்கிங் ஃபார் அ 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் விசுவல் டிசைனர் டு ஜாயின் அவர் பிராண்ட் மார்க்கெட்டிங் டீம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்றது குடுத்துருக்காங்க. சம்ஒன் ஹூ கேன் கிரியேட் இம்பாக்ட்ஃபுல் கிரியேட்டிவ் அண்ட் வீடியோஸ் அக்ராஸ் வெரைட்டி ஆஃப் சேனல்ஸ். இப்ப நம்மளே இப்போ வீடியோ யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்க வீடியோலாம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் கிரியேட் பண்ண தெரியணும். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அதை எப்படி வந்து பப்ளிஷ் பண்றது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. சோசியல் மீடியா, இமெயில், அந்த வெப். ஓகேவா? The role requires working closely with social media and content marketers to help them deliver the best content with creative visual. கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினா வீடியோ கிரியேட் பண்ணணுன்றது. ஓகே. In this role, you will be adept at taking an idea, imaginary or video footage along with inputs from key ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல இருந்து நீங்க கொடுக்குவாங்க. அந்த வச்சுட்டு நீங்க அவங்க கொடுக்குற ஐடியா வச்சுட்டு வீடியோ இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட்டிவ் கண்டென்ட் அப்படின்றத மெயினாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூ மஸ்ட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் த ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ்ல இன்க்ளூடிங் ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப்ல, இல்லுஸ்ட்ரேட்டர்ல, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல, இதுலலாம் ப்ராடர் அடாப் ஷூட்லலாம் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷராகவே இருந்தாலுமே நல்லா நீங்கள் கிரியேட்டிவாக கண்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் ஐடியல் கேண்டிடேட் ஷுட் பி ப்ரொஃபிஷியன்ட் இன் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்குமே அப்ளை பண்றதுக்கு சேம் அதே மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். வேணா வந்து நம்ம ஸ்கில்ஸ்ல வேணா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்னொன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. போர்ட்ஃபோலியோ லிங்க், ஒர்க் சாம்பிள் லிங்க். ஏதாவது இந்த மாரி நீங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? ஒண்ணு YouTubeக்கோ, இல்ல உங்களோட LinkedIn பேஜுக்கோ, Facebookக்கோ நீங்க ஒர்க் பண்ணி குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த லிங்க்க நீங்க இதுல குடுத்தீங்க அப்படின்னா அத பார்ப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கில் செட்ல நான் சொன்ன மாதிரி தான் விஷுவல் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், கிராஃபிக் டிசைன் தெரிஞ்சிருக்கணும், யூஎக்ஸ், அனிமேஷன், 2D 3D அனிமேஷன், ஃபிக்மால, போட்டோஷாப்ல, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சிருக்கிறவங்களும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். லோகோ டிசைன் மெயினா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மரி, அதாவது நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரிலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க சம்மரியா ஒண்ணு கொடுங்க. வாட் இன்ட்ரெஸ்ட் யூ அபவுட் திஸ் ரோல், என்ன வந்து உங்களை வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு இந்த ரோலுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே ஒன்று இருக்கும்ல, நான் வந்து இந்த மாதிரி ஜோகோல போனேன், எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ரைட் பண்றதோ, இல்லை எனக்கு ஒரு லோகோ எடிட் பண்றது, இல்லை ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்றது, ஒரு போஸ்ட்டுக்குலாம் கண்டென்ட் நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கு அதை போட்டு இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் இதில் மஸ்ட்டு இல்லாதவங்க கிரியேட் பண்ணி இதில் கொடுத்துக்கோங்க. உங்களோட ரெஸ்யூமை அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா மெயில் வரும். ஓகே. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இது இல்லைனாலுமே ஜோகோல கண்டிப்பாக இன்னும் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால கீப் ஆன் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அது இல்லைனாலும் இந்த மாதிரி நம்ம நிறைய கம்பெனிஸ்க்கு நம்மளுமே பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கூட நீங்க அதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றத ஐடியா கொடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.